பிறருக்கு நாம் செய்யும் நன்மையே நம்மளுடைய தலைமுறைகளை காத்து கொண்டு வருது. அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து என்பது போன்ற அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். பிறருக்கு நாம் செய்யும் நன்மையே நம்மளுடைய தலைமுறைகளை காத்து கொண்டு வரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:08, சூரிய அஸ்தமனம் 7:26. இன்றைய திதி தேய்பிறை திருதியை. திதி இன்றைய மதியம் 1:50 முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் இன்று மதியம் 2:16 முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகமாகவும் பிறகு அமிர்த சித்த யோகமாகவும் வருகிறது. நல்ல நேரம் காலை 7:08 8:40 வரை. அதன் பிறகு காலை 11:14 11:44 வரை. மத்தியான வேளையில் 2:18 4:21 வரை. மாலை வேளையில் 6:21 7:26 வரை. ராகு கால நேரம் காலை 11:44 மதியம் 1:17 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:21 5:53 வரை. கூலிகன் காலை 8:40 10:12 வரை. சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை அதாவது அதிகாலை 3:18 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு பரிசு, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு அமைதி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 7:08 8:09 வரை. புதன் ஓரை காலை 8:09 9:11 வரை. சந்திர ஓரை காலை 9:11 10:12 வரை. குரு ஓரை காலை 11:14 12:15 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:18 3:20 வரை. புதன் ஓரை மதியம் 3:20 4:21 வரை. சந்திர ஓரை மாலை 4:21 5:23 வரை. குரு ஓரை மாலை 6:24 7:26 வரை. இன்று நம்ம செவ்வாய் கிரகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய ஆற்றல், ஊக்கம், இந்த மனோபலம், மனோதைரியம், நம்மளுடைய சகோதரர்களை பற்றி பேசுறது, இவருடைய காரகத்துவங்கள் எல்லாமே இந்த அதிகார தன்மை உடையது. ஒரு இடத்துல அவங்க தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி மற்றவர்களை ஆளுமை செய்வது போன்ற இந்த முக்கியமான உயிர் சக்தி, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவமாகும். ஸோ செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்திலே நல்ல ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் இவர்களுக்கு இந்த மனோபலம், பிறரை கட்டி ஆளக்கூடிய சக்தி, நிறைய இந்த மாதிரியான ஒரு சாதிக்கக்கூடிய திறன், இவைகள் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இவர்களுக்கு இருக்கும். இந்த இந்த ஜாதகர்களுக்கு அந்த எதிரிகளை எதிர்க்கக்கூடிய பலம், பிறர்களை உருட்டி மிரட்டி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்வது என்பது எல்லாமே இந்த செவ்வாயுடைய ஆதிக்கமாகும். இவர் தண்டனை வழங்குபவர். அதாவது நம்ம சனி பகவான் ஒரு நீதிமான், அவர் நியாய நீதிக்காக உள்ளவர். ஏன்னா இவர் தண்டனை வழங்குவதற்காகவே உள்ளவர் நம்ம செவ்வாய். முருகப்பெருமான் செவ்வாயோட அதிபதி, அதாவது கடவுள் முருகப்பெருமானை தான் குறிப்பிடுவார்கள். செவ்வாய் ஆட்சி பெறுவது மேஷத்திலையுமே விருச்சகத்திலையுமே தான் ஆட்சி பெறுவாங்க. இந்த 2 இடத்துக்குமே முருகக்கடவுள் அவர் தான் பொறுப்பாளியாக வர்றாரு. அவர் உச்சம் பெறுற இடம் மகர ராசி. இந்த செவ்வாய் கிரகம் பொதுவாகவே நல்ல நிலையில் இருந்து விட்டால் ஒரு ஜாதகத்திலே இவர்களுக்கு வீடு, நிலம், அதாவது நகரும் சொத்து, அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து என்பது போன்பது எல்லாமே இவர்களுக்கு மிக சுலபமாக அமைந்துவிடும். இவர்களுடைய காரியங்களை மிகவும் தைரியத்துடனே இவர்கள் சாதிக்கக்கூடிய ஆக்கம் பெற்றவர்களாகவும்
ஊக்கம் உள்ளவர்களாகவும் மனோதிடம் கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் இந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானை பற்றி பேசினோம்னா அவர் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நல்ல சிறப்பான ஒரு இடத்துல இருந்து அமைஞ்சு அவங்களுக்கு நல்லபடியாக இருந்துட்டாருனாலே அவங்க நிச்சயமாக நிலம் புலன் வண்டி வாகனத்தோட வசதியோடு இருப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க. அப்புறம் தண்டனை இடுதல் அந்த மாதிரியான தொழில் இவர்களுக்கு அதாவது போலீஸ் அதிகாரியாக, ஜெயிலர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஜெயிலில் அந்த தூக்கு தண்டனை கொடுப்பவங்க, ரோத்னா அடி கொடுக்குறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பதவியில் உள்ளவங்களாம் நிச்சயமாக இவர்களுடைய ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் நல்ல ஊக்கமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களின் துணையும் மற்ற கிரகங்களின் முக்கியமான கிரகங்களின் பார்வையும் இவர்களை ஒரு நல்ல ஒரு தொழிலில் கொண்டு போய் அதிகாரத்துவமான இடத்துல கொண்டு போய் அமர வச்சிருது. இதை பற்றி நம்ம இன்னும் பேசுவோம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். இந்த கிரகங்களை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.